ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishnastechinfo. இந்த வீடியோவில் நம்ம லேட்டஸ்ட்டான டெக் நியூஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான நியூஸில் கூகுள் ஒன் VPN பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் VROSல ரிலீஸ் பண்ணியிருக்க புது டைல்ஸை பற்றி பார்க்கலாம். வாட்ஸ்அப் மெசேஜ் எப்படி நீங்கள் டைப் பண்ணாமலே சென்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, கூகுள் VROSல வந்து புதுசாக டைல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஸ்மார்ட் வாட்சில் லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் நிறையா லிஸ்ட் ஆகும். அது இப்போ புது டைல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மோஸ்ட்டாக அவங்களுக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ அந்த நியூ டைல்ஸ்லாம் VROSல அப்டேட் வரும்போது நம்ம பார்க்கலாம். இன்றைக்கான செகண்ட் நியூஸ் என்னென்னா, கூகுள் வந்து ஒரு கூகுள் ஒன் VPN ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த VPN வந்து ஆல்ரெடி யூஎஸில் வந்து இருக்குது. இப்போது 7 கண்ட்ரீஸ்க்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த கண்ட்ரீஸ்னால் ஃப்ரான்ஸ், கனடா, ஜெர்மனி, மெக்சிகோ, இட்டாலி, அப்புறம் யூகேல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கூகுள் ஒன் VPN சர்வீஸ் வந்து கரண்ட்டாக 2 TB பிளான் மட்டும் தான் இருக்குது. அதாவது நீங்கள் 15 GB ஃப்ரீ பிளான், 100 GB 200 GB பிளான் வச்சுருந்தாலும் உங்களுக்கு கூகுள் ஒன் VPN சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. கரண்ட்டாக இந்தியாவில் இது ரிலீஸ் ஆகலை. இந்தியாவில் இந்த VPN சர்வீஸ் ரிலீஸ் ஆகும்போது அதை நியூஸில் பார்க்கலாம். ஸோ இன்னொன்று அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த கூகுள் ஒன் VPN வந்து கரண்ட்டாக ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் தான் அவைலபிளாக இருக்குது. மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான iOS, அதுக்கப்புறம் விண்டோஸ், மேக்குக்கெலாம் இப்போ டெஸ்டிங் போயிட்டுருக்கு. இன்றைக்கான தேர்ட் நியூஸ் என்னென்னா, கூகுள் ஃபோட்டோஸில் ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரிஸ் விஜெட்ஸ் வந்து ஆட் ஆகும். உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸோட மெமரிஸை நீங்கள் விஜெட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கான ஃபோர்த் நியூஸ் என்னென்னா, சாம்சங் வந்து அவங்களோட புது ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கேலக்ஸி வாட்ச் 4 அப்புறம் கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்னா, பிளட் ஃப்ளோ வந்து மானிட்டர் பண்ண முடியும். நீங்கள் ஸ்லீப்பிங்கில் இருக்கும்போது கண்டினியூஸாக உங்களோட பிளட்டும் ஆக்சிஜனும் ட்ராக் பண்ணும். இதில் சாம்சங்கோட ஆப்ஸ், அதுக்கப்புறம் கூகுளோட கோர் ஆப்ஸ், அப்புறம் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் இது சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து உங்களுக்கு 1.5 GB ரேம் இருக்குது. அதுக்கப்புறம் 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இது உங்களுக்கு 28 ஆகஸ்ட்லேருந்து ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பை பண்ணுங்கள். இன்றைக்கான அடுத்த நியூஸ் என்னென்னா, OnePlus வாட்ச் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அது OnePlus வாட்சில் வந்து ஆல்ரெடி ஒரு 2 ஸ்பெஷல் எடிஷன் வாட்ச் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று என்னென்னா சைபர் பங்கோட ஸ்பெஷல் எடிஷன் வாட்ச், அப்புறம் அடுத்தது கோபால்ட்னு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வாட்ச் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து இன்னொரு ஸ்பெஷல் எடிஷன் வாட்ச் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. அது என்ன, ஹாரி பாட்டர் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம நியூஸில் பார்க்கலாம். இன்றைக்கான அடுத்த நியூஸ் என்னென்னா, சாம்சங்கில் வந்து Z Fold வெர்ஷன் 3 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து IPX8 ரேட்டிங்கோட வருது. இதில் S Pen சப்போர்ட்டோட வருது. ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே கேமரா கொடுத்துருக்காங்க. 7.6 inches AMOLED டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பை பண்ணுங்கள். இன்றைக்கான அடுத்த நியூஸ் என்னென்னா, பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா வந்து அஃபிஷியலாக iOSக்கு லான்ச் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 18th வந்து அவங்க அஃபிஷியலாக ஆப் ஸ்டோரில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணலன்னா அதை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு பப்ஜி நியூஸ் என்னென்னா, பப்ஜி நியூ ஸ்டேட்னு ஒரு கேம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க கிராஃப்டானில். ஸோ அது வந்து இப்போது ஆல்ஃபா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. இந்த ஆல்ஃபா டெஸ்டிங் வந்து சில கண்ட்ரீஸில் தான் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி, அதாவது ஈஜிப்த், ஏஷியா, டர்க்கியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து இந்தியாவில் வந்து அந்த ஆல்ஃபா டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கான அடுத்த நியூஸ் என்னென்னா, ஆப்பிள் வாட்ச் மறுபடியும் ஒரு லைஃப்பை சேவ் பண்ணியிருக்கு. நியூயார்க் சிட்டியில் வந்து லாங் ஐலாண்ட்னு ஒரு இடத்துல வந்து 25 years old ரன்னிங் கோச் வந்து ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அவரை எமர்ஜென்சி ரூமில் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு ரெஸ்ட் ரூம் போகும்போது அவர் கான்ஷியஸை இழந்து கீழே விழுந்திருக்காரு. அவர் போட்டு இந்த ஆப்பிள் வாட்சில் ஃபால் டிடெக்ஷன் எனேபிள் பண்ணியிருந்ததால் அவர் கீழே விழுந்த உடனே அவங்களுக்கு எமர்ஜென்சி கால் போயிருக்கு. அதாவது 45 seconds அவர் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாததால் அவரோட அப்பாவுக்கு வந்து கால் போய், அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் அவருக்கு சிடி ஸ்கேன் எடுக்கும்போது தான் தெரியுது அவர் ஸ்கல்லில் வந்து ஃப்ராக்சர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிரெயின் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் 4 daysக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகிட்டார். ஸோ இந்த ஆப்பிள் வாட்சோட ஃபால் டிடெக்ஷன் ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கான லாஸ்ட் நியூஸ் என்னென்னா, Android 12 வந்து புது ஃபீச்சர் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அது என்னென்னா ஸ்க்ராலிங் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுப்போம். அது வந்து இப்போது வெப்பேஜ் நீங்கள் ஒரு வெப்பேஜ் யூஸ் பண்ணிட்டுருங்க. அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை தனித்தனியாக எடுக்க தேவையில்லை. ஒரு பேஜில் இந்த ஸ்க்ராலிங் ஸ்க்ரீன்ஷாட்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட 2 or 3 pages மேலே போகிற எந்த கண்டென்ட்டையும் நீங்கள் ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் எடுக்க முடியும். இது இப்போ டெஸ்டிங்கில் தான் இருக்குது.
ஒன்ஸ் இந்த ஃபியூச்சர் லைவில் வரும்போது நம்ம நியூஸில் பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணாமலே சென்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். உங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணாமலே மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். கூகுள் அசிஸ்டன்ட்டில் நீங்கள் சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் டூன்னு நேம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ என்ன மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணணுன்றதை நெக்ஸ்ட்டு கேட்கும். மெசேஜ் என்னன்னு நீங்கள் வாய்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஓகேவான்னு கேட்கும். ஓகே சென்னோ நீங்கள் சொன்னீங்கன்னா மெசேஜ் உங்களுக்கு அந்த பர்சனுக்கு சென்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திருப்பி சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் சொல்ல தேவையில்ல. நெக்ஸ்ட் மெசேஜ் நீங்கள் சொல்லும் போதே அது அந்த பர்சனுக்கு டெலிவர் ஆயிரும். இது யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணாமல் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். இன்றைக்கி பார்த்து டெக் நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதாவது பழைய டைல்ஸில் இங்கே வியர்ஓஎஸ் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் வாட்சில் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது. அதுக்கப்புறம் இதில் வந்து அண்டர்டேக்கர் நியூயார்க் சிட்டியில் வந்து லாங் ஐலாண்ட் ஒரு இடத்துல வந்து ஒரு 25 year old the scrolling screenshot யூஸ் பண்ணி நீங்க இந்த scrolling screenshot யூஸ் பண்ணி நீங்க அடிபட்டிருக்கணும்னு அவசியமே இல்லை. பிரெயின்ல செரிபரம், செரிபெல்லம், பிட்யூட்டரி கிளாண்ட், கார்பஸ் கலோசம், கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர், அதை சுற்றி இருக்கிற மற்ற மேட்டர், இப்படி எதில் வேணாலும் அடிபட்டுருக்கலாம்.